டாரட் சூஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2025 நடைபெற்ற அந்த 2 இயர்க்கு இல்லையா, சோ அதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் அது. சரிங்களா? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மொத்த மதிப்பெண்கள் 150 அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. என்ன 150ன்னு பார்க்கலாம். முதல்ல ஜெனரல் தமிழ் பார்ட்டியில கொடுத்திருக்காங்க. பிழையற்ற அக்ரிணை பன்மை தொடரை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பிழை இல்லாம இருக்கணும், கரெக்டானதை எடு அப்படின்னு சொல்லிருக்காங்க. என்ன தொடர் அப்படின்னா அக்ரிணைல பன்மை. அவள் அள்ளல், அவள் ஒரே ஒருத்தி தான், அள்ளல்ன்ற ஒருமை விகுதியில முடிஞ்சிருக்கு. இதுவும் உயர்திணையில கரெக்டா இருக்கு. சோ இது ஆன்சர் கிடையாது. மரம் அன்று, அன்று என்பது ஒருமைக்கும் அல்ல என்பது பன்மைக்கும் உரியது அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். சோ மரம் அன்று, அப்ப மரம்ன்றது ஒரே ஒருமை, அன்றுன்றது கரெக்டா இருக்கு. ஓகே, அப்ப இதுலயும் தப்பு கிடையாது. அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, அக்ரிணையில பன்மை வேணும்னு இருக்காங்க. இங்க பாருங்க, அவன்னு சொல்லும் போதே அவனும் அவளும் உயர்திணை. சோ இது ரெண்டு ஆன்சர் கிடையாது, விட்டுறலாம். இது ரெண்டு தான் என்னது, மரம் அவை, இது ரெண்டு தான் அக்ரிணை. ஆனா கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, அக்ரிணையில எனக்கு பன்மை வேணும்னு கேட்டிருக்காங்க. அன்று என்பது ஒருமைக்குன்னு சொல்லிட்டான், அப்ப அல்லதான பன்மை, அப்ப அவை அல்ல, அவை பழங்கள் அல்ல சொல்லலாமா? சரி, அடுத்து சரியான தொடரை தேர்வு செய்க. மாடுகள் மேய்ந்தது கிடையாது, மாடுகள் கல் விகுதி பெற்றிருக்கு, அது வந்து ஒரு பன்மை. அப்ப மாடுகள் மேய்ந்தன பன்மை விகுதி. பறவைகள் பறந்தன, பறவை பறந்தது அப்படின்னு சொல்லி ஒருமைக்கு பறந்ததுன்னு கொடுத்தா அது சரி. மரம் வளர்ந்ததுன்னு சொல்லணும், அப்ப இதுவும் தப்பு. செடி கொடிகள் கல் விகுதி பெற்றிருக்கு, காற்றில் அசைந்தனன்ற பன்மை விகுதியை கொண்டு முடிஞ்சிருக்கு. சோ இதுதான் கரெக்டானது. அடுத்து பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. ஆடுவு வந்தாள், ஆண்மகன் வந்தான்னு எழுதணும். சோ தப்பு. மகடுவு வந்தாள், மகள். சோ இதுவும் தப்பு. மகடுவு வந்தாள், மகள், மகடுன்னு எழுதுனா மகள், அப்ப மகள் வந்தாள்னு எழுதணும். இது சரி. சாத்தி வந்தான், சாத்தினால இது ஒரு பொம்பளை புள்ள தெரிஞ்சிருச்சு, அப்ப வந்தான்னு சொல்லும் போது தவறு. அடுத்து பாருங்க, பொறுத்துக. அடி தாவரம், தட்டு அப்படின்னா நான் சோளத்தட்டை பார்த்தாலே தெரியும். களினானது கரும்பு, களைனா மூங்கில், வேம்னா அடி. சோ 3 4 2 1. யானையினுடைய ஒளிமரபை கண்டறி. யானை என்ன செய்யும், குளிரும். அப்ப அளப்புறது எது, குரங்கு என்ன செய்யும், அளப்போம். எருது எக்காலமிடும், பசு கதரும். மானின் தொகை மரபு என்ன, மானினுடைய இந்த தொகை மரபுகள்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துருது. ஆணிரை, ஆட்டு மந்தைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மானுக்கு கணம், இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. சோ நீங்க வந்து நல்லா இதை ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்து யாதும் முறை யாவரும் கேளீர். அந்த தொகை மரபுகள்ல சில விஷயங்கள் நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து பார்க்கணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்த தொகை மரபுகள்ல அவங்க இருக்கக்கூடிய அந்த சொற்களை வந்து சொல்லுவாங்க. வசிப்பிடம் இருப்பிடம் அப்படின்றத பேஸ் பண்ணி என்ன செய்வாங்க அப்படின்னா சொல்லுவாங்க. உதாரணமா பாத்தீங்கன்னா ஆடு வந்து மந்தை, அப்ப ஆட்டு மந்தை. எலி வந்து வலை, எலி வலை ஆனாலும் தனி வலைன்னு சொல்லுவாங்க. குதிரை இருக்கக்கூடிய இடம் என்னதுன்னா குதிரை கொட்டில். குருவி கூடு, கோழி பண்ணை. யானை கூட்டம்னு சொல்லுவோம். சரி, யானை கூடம்னு கூட சொல்லலாம். கரையான் புற்று, சிலந்தி வலை. சோ தொல்காப்பியத்துல என்ன சொல்லுவாங்கன்னா தொகை மரபு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எப்படிலாம் அந்த புணருது அப்படிங்கிறத வச்சு என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரியான தொகை மரபுகள்ல இருந்து என்ன செய்வாங்கன்னா கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வரும். அடுத்து பாத்தீங்கன்னா யாதும் முறை யாவரும் கேளீர். பாடல்ல கேளீர் என்பதனுடைய எதிர்ச்சொல். முதல்ல கேளீர்னா என்ன பொருள்னு தெரியணும். கேளீர்னா உறவினர், அப்ப எதிர்ச்சொல் பகைவர். அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழியை வந்து தேர்வு செய்க. கா அப்படின்னா நமக்கு தெரியும், கா அப்படின்னா நம்ம காடுன்னு படிச்சிருப்போம். அதை தவிர வேற நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கா அப்படிங்கிறது அந்த அந்த என்ன சொல்லி பொருள் கொடுத்திருக்காங்கன்னா பறவை. கானதுன்னா பறவை. கா அப்படின்னா அர்த்தம், கானா தராசம். எப்படி கானா சோலையோ அதே மாதிரி கானா தராசு. அப்ப தேனா, தேனா கொள்ளுகை. நீ உறுதி. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஓரெழுத்து ஒரு மொழி. கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அதே மாதிரி பொருந்தா சொல்லை கண்டறி. இங்க நம்ம பகைவர் பார்த்தோம் இல்லையா, பகைவருக்கு வேறு சில பொருள்கள் இருக்கு, வேற பெயர்கள் வந்து சொல்லும். செற்றார்னா பகைவர், நன்னார்னா பகைவர், ஒன்னார்னா பகைவர், உற்றார்னா உறவினர். இது மூணுமே பகைவர்ன்ற பொருளை குறிக்கக்கூடியது. அகர வரிசைப்படுத்துக. கருவூலம், களத்துமேடு, கவரிமான், களம்பூச்சு. 4மே ககர வரிசையில தானே இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2வது எழுத்தை நீங்க நோட் பண்ணணும். நம்ம இக்கு இங்கு, இச்சு இஞ்சு, இட்டு இன்னு, இத்து இந்து, இப்பு இம்மு, அடுத்து அப்படியே எரள வளல, ரகரம் நகரம். அப்படி பாத்தீங்கன்னா இந்த ரா தான் முதல்ல இருக்கும். இந்த ராவோட முதல் எழுத்து தான் ரூ. இப்ப கருவூலம் 1.
சரிங்களா? நீங்களே பாருங்க, ழா இங்க இருக்கு, ழா இங்க இருக்கு, வா இங்க இருக்கு. விழா ரெண்டாவதா வரணும், களம்பூச் மூணாவது யார் வகர இருக்கிறாரு, அப்ப கவரிமான், நாலாவது களத்து மேடு, ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, வேர்க்குரு என்னும் சொல்லின் பேச்சு வழக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்க்குரு, வேர்க்குரு, வேர்க்குருவா இருக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்க, காகத்துக்குரிய இன்னொரு பெயர் என்னன்னா புட்டம். காகத்தினுடைய இன்னொரு பெயர் என்னது? புட்டம். இந்த மாதிரி வேறு சில பெயர்கள் அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. 2003 எடிசன் புக்ஸ்லயுமே இது என்ன செய்யுது அப்படின்னா இருக்கு. அடுத்து, அன்புக்குரியவர்களின் துன்பம் கண்டு பெருகக்கூடிய கண்ணீர் என்ன சொல்லுவாங்கன்னா புன்கண்ணீர் பூசல் தரும், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள். அன்பை வந்து பூட்டி வைக்கிறதுக்கு தாப்பாலே கிடையாது. திடீர்னு ஒருத்தவங்களை நினைக்கும் போது நம்ம கண்ணுல இருந்து வரக்கூடிய கண்ணீர் தான் அதுக்கு சாட்சி, அதுக்கு தாப்பால் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. வெற்றி, வீரம், வலி, இதனுடைய பொருள்னா விரல்னா வெற்றிங்க, அததான் அங்க கொடுத்திருக்கிறாங்க. விரல்னா வெற்றி, இந்த விரல் கிடையாது, இந்த விரல். சரிங்களா? அடுத்து, வேணன்மை அப்படின்றத பிரிச்சு சொல்லு. சரியான கேள்வி. இது என்ன சொல்லுவாங்கன்னா லகரம் நகரமாதல் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு. அதன்படி வேல் கூட்டல் நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. வேல் கூட்டல் நன்மை. இப்ப இந்த மாதிரியான கேள்விகள்லாம் நமக்கு இப்ப இடம்பெறதுல, ஆனா அந்த குரூப் 2A மெயின்ஸ் அப்படின்றதுனால இதுல என்ன செஞ்சிருக்காங்கன்னா நிறைய வந்து நல்ல ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு டஃபஸ்ட் கொஸ்டின் பேப்பராக இந்த தமிழ்ல வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா செட் பண்ணிருக்கிறாங்க. சோ இந்த வேணன்மை அப்படின்றதை பிரித்து எழுது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கு புணர்ச்சி விதி என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக தெரியணும். புணர்ச்சி விதி தெரியாம நம்ம வந்து அப்படியே புக்ல இருக்கிறத படிச்சுட்டு போனோம் அப்படின்னா இங்க மாட்டிக்கிடுவோம். வேல் கூட்டல் நன்மை அப்படிங்கறதா இதுக்கு இருக்கக்கூடிய அந்த கரெக்டான ஒரு பொருள். சரிங்களா? வேல் கூட்டல் நன்மை. இது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல தோன்றல் அப்படின்ற ஒரு விதி. சரிங்களா? அப்ப இந்த ரெண்டு வழிகளிலும் நகரம் திரிஞ்சிருக்கு அப்படிங்கறதா உண்மை. எப்படி மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல இப்ப வந்து நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த நா இருக்குல்ல, வே நன்மை, அதாவது இதை நம்ம பிரிக்கும் போது வேல் கூட்டல் நன்மைன்னு சொல்றோம். சோ இங்க பாருங்களேன், இந்த ரெண்டு எழுத்துமே மாறி இருக்கும். இங்க பாருங்க, இல்லு, இல்லு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா இல்ல, இல்ல என்ன செஞ்சிருக்கு இல்ல. அதே மாதிரி இல்லுதான் நகரமாக மாறி இருக்கு, இந்த நாவை தூக்கிட்டாங்க. சரிங்களா? சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமாகுது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம பிரிக்கும் போது கரெக்டா சொல்லணும் அப்படின்னா முதல்ல லகரம் என்ன செய்யும் அப்படின்னா கெட்டு போகும். சோ அப்ப என்ன இருக்கும்? வே கூட்டல் நன்மை அப்படிங்கிறது இருக்கும். தோன்றல் அப்படின்றது என்னன்னா தோன்றலினது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக. சரியா? தோன்றலினது, வேளினது நன்மை, வேளினது, வேள் அப்படின்னா அந்த அர்த்தம். இந்த வேல் என்ன வேல் சொல்லுவாங்க? வேலினது. சரிங்களா? சோ அதனால என்ன சொல்லுவாங்கன்னா அது அப்படிங்கிற ஒரு 6ஆம் வேற்றுமை உருவம் அந்த இடத்துல மறைஞ்சு வந்திருக்குது. சோ லகரத்தை அடுத்து நகரம், லகரத்தை அடுத்து வரக்கூடிய நகரம், நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? லகரத்தை அடுத்து வரக்கூடிய நகரம் நகரமாக திரியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல லகரமா இருந்தாலும் கெட்டுரும் அப்படிங்கறதா அதனுடைய உண்மை. சரிங்களா? அடுத்து சேர்த்தெழுதுக. அது கூட்டல் அன்று, அது கூட்டல் அன்று, உயிர் வரி நுக்குரல் மெய் விட்டு ஓடிடும். அப்ப இத்து கூட்டல் உல ஊ போயிரும், அத்து கூட்டல் அன்றுன்னு இருக்கும் இல்லையா? அத்து கூட்டல் அன்று. அப்ப நீங்க சொல்லும் போது எப்படிதானே ஒரு அதன்று அப்படின்னு தானே வரணும். அதன்று, அதான கரெக்ட். ஏன் இங்க அதான்றுன்னு வந்திருக்கு? அப்ப இது பிரிண்டிங் மிஸ்டேக்கா? சோ அது ஒரு டவுட் இருக்கு. அது கூட்டல் அன்று. அப்ப இந்த மாதிரியான கேள்விகள்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா நுணுக்கமா எடுக்க ஆரம்பிக்கிறாங்க கேள்விகளை. சோ அது மற்றும் அன்று அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு சொற்கள் சேர்த்து எழுதும் போது அது வன்று அப்படின்னா அது புணரணும். சரிங்களா? நீங்க இங்க போயிடும். ஆக்சுவலி இது அதான்றுன்றதை விட அது வன்று அப்படின்னு எழுதணும்னா அது கரெக்டான ஒரு வேர்டா இருக்கு. ஏன்னா உடம்பெடுமை எழுத்து. இப்ப பாருங்க, இ ஐவழியவும் ஏனைய உயிரென்வரின் வவ்வும் அப்படின்றதுல இவ்வு வந்து அது வன்று அப்படின்னு சொல்லலாத. சரிங்களா? சோ இந்த மாதிரியான கொஸ்டின் என்ன செய்வாங்க அப்படின்னா கேட்கலாம், கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, உள் கூட்டல் மனம், உண்மனம், லகரம் நகரமாதல். இங்க பார்த்தோம் இல்லையா? லகரம் என்னவா மாறி இருக்கு? நகரமா மாறி இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, லகரம் நகரமாதல், உள் கூட்டல் மனம். சரிங்களா? உண்மனம். அடுத்து பாருங்க, அனுராகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மிகுந்த ஆசை. உருபசி, ஓவா, பிணி அந்த மாதிரிலாம் சொல்லும் போது மிகுதின்ற ஒரு பொருள்ல வரும்னு வச்சுக்கோங்களேன்.
சோ அனுராகம் அப்படிங்கிறது ஒத்த காதல், ராகம் ஒத்த காதல். ஏனம் ஏனம் டிஃபரன்ஷியேட் எப்படி காட்டியிருக்காங்கன்னு பாருங்க. ஏனம் அப்படின்னா அர்த்தம்னா மான், ஏனம் அப்படின்னா பாவம். சோ இப்படி என்ன செய்யறாங்கன்னா பொருள் கூறுகளை ஒரு சின்ன எழுத்தை வச்சு விளையாடுறாங்க பாருங்க. அனுராகம் நூவை மட்டும் வச்சு எப்படி மாத்துறாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது மட்டும்தான் தெரியும். சோ நல்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வாட்ச் பண்ணுங்க. அப்பாவி எனும் சொல் பிழை எனில் அதனுடைய திருத்த சொல் என்ன அப்படின்னா அற்ப ஆவி. சில இடங்கள் எப்படின்னு கொடுத்திருப்பாங்க, அற்ப பாவி, அற்ப ஆவி, பாவம் அவன் அற்ப ஆவி, எனத்தை கொடுத்தாலும் தின்னுட்டு போயிரு, அற்ப ஆவி, அது திங்கிறதுக்குனே பிறந்திருக்கு அப்படின்னு சொல்றது. சோ அடுத்து பாருங்க, எது யாது எனும் சொற்கள் சுட்டு சொற்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஏங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எது யாதுன்றது சுட்டு சொற்களா? அதாவது ஆஇங்கிறது சுட்டெழுத்து. அப்ப அது இது எது அப்படின்னு கொடுத்தா கூட அது சுட்டு சொல்லுன்னு சொல்லலாம். ஆனா எது ஏதுன்னு சொல்லும் போது இது சுட்டு கிடையாது, வினா சொல். அப்ப கூட்டுற என்னது அப்படின்னா தப்பு. காரணம், அதாவது காரணத்தை பாருங்க, ஏ யா என்ற சுட்டெழுத்தை அடிப்படையாக இது சுட்டெழுத்தே கிடையாது, இப்ப காரணமும் தப்பு. அடுத்து பாருங்க, அது நாய், அது அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க, அடுத்ததான் நாயின்னு ஒண்ணு சொல்றாங்க. இது ரெண்டுமே அக்ரிணை, ரெண்டுமே அது ஒருமை. அப்ப அக்ரிணை ஒருமை. அவர் அவர்கள், அவர்னு சொல்லும் போது என்னது அப்படின்னா அது ஒரு உயர்திணைன்னு சொல்றோம். அவர்கள்னு சொல்லும் போது அது பன்மையை குறிக்குது. சோ உயர்திணை பன்மை. அவை அப்படின்னு சொன்னா பன்மை. நாய்கள், அப்ப அக்ரிணையில பன்மை 3. தங்கை, தங்கை என்னது உயர்திணை, உயர்திணையில பெண்பால் ஒருமை. சரிங்களா? அடுத்து இளஞ்சி அப்படிங்கிறது எந்த வகை சொல்? போர்ச்சுகீசிய சொல். இங்கதான் நீங்க அவுட் சோர்சஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து புரிஞ்சுக்கணுமே தவிர பிரிலிம்ஸ்ல போய் நீங்க தேடக்கூடாது. ரொம்ப இங்கதான் உங்களுக்கு அவுட் சோர்சஸோட விஷயங்களே இருக்கும். அடுத்து சுருக்க குறியீட்டு விளக்கம். உத்தமம் அப்படின்னு அர்த்தம். உத்தமம் அப்படின்றது உலக தமிழ் தகவல் தொழில்நுட்ப மன்றம், அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் உத்தமம், அப்படி தூக்கி இருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, தமிழ் சொல்லை கண்டறி. சாவி, பொத்தான், சோப்பு இது எதுவுமே கிடையாது. பிண்டம், பிண்டம்ன்றது தமிழ் சொல். சாவி, சாளரம், பொத்தான், சோப்பு இது இதெல்லாம் எங்களுக்கு வராதுங்க. சரிங்களா? அதெல்லாம் எங்களுக்கு தமிழ் சொற்கள் கிடையாது. சாவி கண்டிப்பா தமிழ் சொல் கிடையாதுங்க. பொத்தான் ஒரு வகையில நம்ம சொல்லலாம், ஆனா பொத்தான் நம்ம சொல்லுவோம் சுவிட்ச், பட்டன். சோப்பு, சோப்புன்னு சொல்ல மாட்டோம். சோப்பு வந்து தமிழ் சொல் கிடையாது. அடுத்து பாருங்க, ஒற்றுப்பிழையை சரி செய்க. வள்ளலார் அருளிய வழிகளை கடைபிடித்து ஒழுகினால் மனித நேயம் வளரும். வள்ளலார் அருளிய வழிகளை, 2ஆம் வேற்றுமை விரி, இங்க வள்ளினம் வந்திருக்குது, அப்ப இங்க வழியும் மிகும். கடைபிடித்து, வன்தொடர் குற்றியல் உகரம், ஆனா இங்க உயிரெழுத்து வந்திருக்கு, அப்ப வள்ளினம் தேவையில்லை. ஒழுகினால் மனித நேயம் வளரும். ஆனா இங்க எல்லாம் பாருங்களேன், கடைபிடித்து, 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 கடை 2ஆம் வேற்றுமை விரி, ஐ வெளிப்படையா வந்திருக்கு, இங்கேயும் வழின்னு எழுத்து, அப்ப கடைபிடித்து. இங்க கடைபிடித்து கரெக்டா இருக்குது, வழிகளை கரெக்டா இருக்கு. அப்ப என்னங்க தப்பு இருக்குது? கடைபிடித்து, இந்த கடை பிடித்து, இந்த கடைபிடித்து. வள்ளலார் அருளிய வழிகளை கடைபிடித்து ஒழுகினாள், கடைபிடித்து ஒழுகினால் மனிதநேயம் வளரும். ஆக்சுவலி இது கரெக்டான ஒரு பொருளை தரும். இங்க பாருங்க, வழிகளை கடைபிடித்து, கடைபிடித்து, கடையை பிடிச்சுன்ற ஒரு பொருள் வரும். சோ இதுல சி ஆப்ஷன் கரெக்டா இருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பாருங்க, பிள்ளையற்ற தொடர். அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன. நிறைய பாராட்டு, பன்மை, இப்ப குவிந்தன. தொண்டர்கள் பன்மை, பரிசு பொருட்களை குவித்தனர். குவித்தார்கள் எழுதிடக்கூடாது, குவித்தனர் பன்மை. மோந்து பார்த்தால் வாடிவிடும் அனிச்சமலர், என்ன செய்தால் வாடுவர் விருந்து. நோக்க குலையும் அனிச்ச முகத்திருந்து, நோக்க குலையும் விருந்து, முகம் திரிந்து நோக்கினாலே விருந்தினருடைய உள்ளம் வந்து முகம் வந்து வாடிடுமா. மனைக்கு விளக்கம் மடவாள் அப்படின்னு சொல்லிட்டாலே 4 மணி கடிகை. மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர், காதல் புதல்வருக்கு கல்வியே, கல்விக்கும் போதில் புகழ்சார் உணர்வு. 4 மணி கடிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய சொல். அடுத்து ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை, காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சல் படுதல்னு சொல்லும் போதே முதுமொழி காஞ்சி படிச்சிருக்கணும், அறநூல்கள் படிக்கணும். ஏழாதியில் சமணத்துக்கே உரிய அறக்கருத்துக்கள் என்னது? கொல்லாமை. கொல்லாமையை பத்தி சொல்லணும்னாலே ஏழாதி. சரிங்களா? ஊவே சாமிநாதரனுடைய வாழ்க்கை வரலாற்று நூல்னா என் சரிதம், ஆனந்த விகடன்ல அது வெளிவரும். பெருஞ்சித்திரனாரால் நடத்தப்படாத இதழ் தென்மொழி, தேன் சிட்டு, தமிழ் நிலம், இதெல்லாம் அவர் நடத்துவாரு. தேசபக்தன் யாரோடது? திருவிக்காவோடது. அடுத்து பாருங்க, கனலி அப்படின்ற சொல்லை குறிக்காத சொல். கனலினா என்னது அப்படின்னா சூரியன். கனல்னாலே சொல்லிட்டாங்க நெருப்பு, அப்ப கனல் சூரியன். பன்றிங்கிறதும் கனலியே குறிக்குமா?
சோ அது வந்து நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னா முக்கியமான ஒரு பார்ட்டு. அப்ப எதெல்லாம் அந்த வார்த்தைகளை குறிக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும். அப்ப பன்றின்னா நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்திருப்போம், கேளல்னா பன்றி, வராகியம்மன் வராக அவதாரம் வராகம், கணலி, குரோடம் இதெல்லாமே பன்றியை குறிக்கும். ஏறுங்கிறதுமே பன்றியை குறிக்கும். சரிங்களா? சோ கரும்பு அப்படிங்கிறது கடலையே குறிக்காத ஒரு சொல். சரி, இரவில் மாட்டிய இலங்கை சுடர் எழுதி உறவு நீர் அளவத்து ஓடுகளம் கரையும் துறை கடியலூர் உருத்திர கண்ணனார். சரியா? கடியலூர் உருத்திர கண்ணனார் யாரு? பட்டினப்பாளையனுடைய ஆசிரியர் யாரு? கடியலூர் உருத்திர கண்ணனார். பட்டினப்பாளையனுடைய ஆசிரியர் யாரு? கடியலூர் உருத்திர கண்ணனார். அடுத்து பிளாகர் அப்படின்றதுடைய தமிழ் சொல்லுனது நெக் பிளாக் அப்படின்னு பிளாக் பார்க்க போறோம்னு சொல்லுவாங்க. வளைப்பதிவர். இன்னைக்கு ஒரு பிளாக் பார்க்கலாம்னு சொல்லுவாங்க, அது வளையொலி. பிறமொழி சொல்லை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்றாங்க. நிறைவு, வெளியீடு இதெல்லாம் வந்து தமிழினுடைய முதல் எழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய வார்த்தை. இங்க பாருங்க, கசட தபரல, இங்க எங்கன நம்மன எரள வளல. இதுல நம்ம எதெல்லாம் மொழி முதல் எழுத்து? கச தப, இங்க நம்ம யாவா. இதுலயுமே எத்தனை எழுத்துக்கள் வருங்கிறது வரைக்கும் 11th புக்ல இருக்கும். சரியா? ஆனா இங்க வாழ ஒரு சில இடத்துக்கள் மட்டும்தான் வரும். வாடகை, குடிக்கூலி அப்படின்னு சொல்லுவாங்க. குடக்கூலி அல்லது குடிக்கூலி. சோ இது வந்து வாடகை தமிழ் சொல் கிடையாது. பட் வெளியீடு தமிழ் சொல். அந்த வகர வரிசையிலே எந்தெந்த எழுத்து வருங்கிறது கூட குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பத்தியிலிருந்து வினாக்கள். நேற்றை போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை என்ற நியதியை அறிந்து நாளும் கற்கிற கட்டாயம் வருகிற பொழுது நாம் மீளவும் இளையோராகி பயில தொடங்குகிறோம். இப்ப எக்ஸாம்க்குலாம் நம்ம வந்து எல்லா பாடத்தையும் படிச்சுக்கிருப்போம். அப்ப கூட நம்ம படிச்சது கிடையாது. புறத்தேவைகளுக்கான அறிவுசார் நூல்களும் அகத்தேவைகளுக்கான அறம்சார் நூல்களும் நம் முன் பக்கங்களாய் விரிந்து கிடக்கின்றன. மனிதன் இரு கால்களை ஊன்று நடக்க பழகியதிலிருந்து பெற்ற வளர்ச்சிக்கு இன்னும் முடிவே கிடையாது. நடை ஒன்றுதான் நம் உடல் நலம் பேணும் பயிற்சிகளில் முதன்மையான ஒன்றுன்னு மருத்துவர்கள் வலியுறுத்துவாங்க. அது புறநடை, அது வாக்கிங். அது மாதிரி இளமையில கற்க தொடங்கிய அகநடை பயிற்சி. ஒரு விஷயத்தை திருடக்கூடாதுன்ற ஒரு விஷயம் நம்ம மனசுல வந்துச்சுன்னா அதை காலம் முழுதும் தொடரணும். அது அகநடை. இளமையில் கற்றல் என்பது இளமையாகவே இருக்க உதவும் கலையாக கல்வி மலர்கிறதுன்றத உணர்த்துது. அப்ப உள்ள தேவைகளுக்கு நம்ம முன் நிற்பவை என்னது? அறநூல்கள். இளமையாக இருக்க உதவுறதுக்கு கல்வி. டக்கு நம்ம என்ன செய்வோம்? வாக்கிங் போடும். இளமையில் கல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கல்வி. அடுத்து பாருங்க, மருத்துவர்கள் வலியுறுத்தும் பயிற்சி புறநடை, வாக்கிங். வாழ்நாள் காலம் முழுதும் வரை பின்பற்ற வேண்டிய ஒன்று அகநடை பயிற்சி. கற்க வேண்டும் என்ற அவசியம் வருகிற போது நம்ம எல்லாரும் எப்படி மாறிடும்? இளமையா மாறிடும். இடியோசை கேட்ட நாக மாதிரி கிட்டன திடீர்னு பயந்து போறது, மிரல்றது, மிரட்சி. நீரு பூத்த நெருப்பு போல அப்படின்னா அர்த்தம். நீரு பூத்த நெருப்பு போலனா, நீருனா சாம்பல். சோ அதுவும் ஒரு தடவை வந்து நிறைய ரிப்பீட்டட் கொஸ்டினாக இருந்தது. நீரு பூத்த நெருப்பு போல, சாம்பலால மூடப்பட்டு வெளியே தெரியாமல் உள்ளுக்குள்ள கதகதக்கும் நெருப்பு மாதிரி அப்படின்றது இதனுடைய பொருள். வெளிப்படையற்ற ஒரு தன்மை. ஓதுறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் காதுல வந்து சொல்லிட்டியா, ஓதுன்னு ஓதிட்டு போயிட்டா சொல்றது, அதான் காதில் மெல்ல சொல்லுதல். மொழிறது, கல்வி கழகு கசடர மொழிதல். மொழிதல்னால என்னது? பலர் தெரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றதா இல்ல திருத்தமா சொல்றதா? கல்வி கழகு கசடர மொழிதல், திருத்தமா சொல்றது. விளம்புதல் அப்படின்னா அர்த்தம்? விளம்புதல்னா பலர் அறிகிற மாதிரி சொல்றது. அப்ப உளர்றதுன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு மாத்தி மாத்தி பேசுறது. அடுத்து மாலையை சுற்றி பிறந்த பிள்ளை மாமனுக்கு ஆகாது. தாய் மாமன் படத்தை போட்டாங்க தெரியுமா? சோ இது மாதிரிலாம் கொஸ்டின். நீரும் விரும்பேல் என்ற ஆத்திச்சுடிக்கு தொடர்புடைய பழமொழினது நொறுங்க தின்றால் 100 வயது. என்னாங்க ஔவையார் வந்து என்ன சொல்லுச்சு? மீதும் விரும்பேல், ரொம்ப சாப்பிடணும்னு நினைக்காதப்பா அப்படின்னு சொல்லுது. இவங்க நொறுங்க தின்றால் 100 வயதுன்றாங்க. என்னதாங்க சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மீதும் விரும்பேல் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுது அப்படின்னா ஔவையார் சொல்லுது. என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அளவுக்கு அதிகமாக உண்பதை விரும்பாதே அப்படின்னு சொல்றாங்க. அதனால நிறைய உடல் நோய் தான்ப்பா வரும். அப்ப நொறுங்க தின்னால் 100 வயதுக்கு என்னங்க அர்த்தம்? அது ஒரு கான்செப்ட் இருக்கு. நொறுங்க தின்னால் 100 வயது. இதுவும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த இப்ப இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நொறுங்க தின்றால் 100 வயது அப்படிங்கறதே வேற மாதிரி எடுத்துக்கிறோம். நொறுங்கல் தீனி தின்றதான் நம்ம எடுத்துக்கிறோம். சோ அது வந்து பாத்தீங்கன்னா அந்த நரன் மெல்னு தின்னுவாங்க இல்லையா? சோ அத வந்து சொல்லுவாங்க. சோ நொறுங்க தின்றால் 100 வயது. இதையும் பாத்தீங்கன்னா, அதாவது உணவை நல்ல நரன் மென்னு திங்கிறவங்களுக்கு தான் 100 வயது. அதாவது இங்க பாருங்க, நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம். மீதும் விரும்பேல்ன்றது நிறைய சாப்பிட்டா நோய் வரும் அப்படிங்கிற பொருள். அந்த ஆத்திச்சூடிக்கு தொடர்புடைய பழமொழி. இதுவும் பாக்குறதுக்கு ஆன்சர் மாதிரி இருக்கும். இல்ல, நீர் அடிச்சு நீர் விலகாது, இது சத்தியமா ஆன்சரே கிடையாது. உப்பிட்டவரை உடலவனு, இதுவும் ஆன்சர் கிடையாது. இங்க பாருங்க, மீது ரொம்ப சாப்பிடணும்னு நினைக்காத, நொறுங்க சாப்பிட்டேன்னா 100 வயசு.
அதுல அவையார் சொல்ல வர்றது என்ன, நிறைய சாப்பிட்டேன்னா உன்னுடைய வாழ்நாட்கள் கம்மியாகும், மீதும் விரும்பேல் அது உன்னோட உடல் நலனுக்கு எடுத்து ஆயுச கம்மியாக்கி விட்டுரும். நொறுங்க தின்றால் நல்ல நர நரன்னு அரைச்சு பொறுமையா நின்று சாப்பிட்டேன்னா அதுல உனக்கு 100 வயசு வரைக்கும் நீ வாழ்வ. அடுத்து புவியியல் சுரங்காணையர் அலுவலகத்தில் உள்ள வேதியியல் ஆய்வகம் ரூபாய் 100 கோடி செலவில் மேம்படுத்தப்பட்டு புதுப்பிக்கப்படும் அறிவிப்பு யார் கொடுத்திருக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கை வளங்கள் துறை. இது ஒரு எக்ஸ்ட்ரா கொஸ்டின் வச்சுக்கோங்களேன். அடுத்து பாருங்க, பிராசிங்ஸ் அப்படின்றது என்னது, கட்டு சட்டங்கள். பிரிக்யூட் அப்படின்றது கட்டி. சிமெண்ட்டுக்கு என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, பைஞ்சுதை. வெனீர் அப்படின்றது மெல்லுரை. சோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் நிறைய ப்ரிப்பேர் பண்ணுங்க. அடுத்து அசைலண்ட் அப்படின்ற ஆங்கில சொல்லனுடைய தமிழ் சொல் என்னன்னா தாக்குபவர். இதெல்லாம் வந்து கேள்விப்படாத ஒரு வேர்டு. அரிட் அப்படின்னா அர்த்தம் கத்தி முனை குன்று. இந்த புவியியல் தொடர்பான கலை சொற்கள் இதெல்லாம் நம்ம பிரிலிம்ஸ்லயே உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருப்போம். அரோனோசியஸ் ராக் அப்படின்றது என்னது, மணற்பாறை. சரிங்களா. அர்கிலினேஸ் ராக் அப்படின்னு சொல்றது களிமண் பாறை. அப்பிலிட் அப்படின்னா அர்த்தம் இடையாள கிரானைட் பாறை. சரியான திருக்குறளை கண்டறிக. சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்ல இருக்க. சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல். சொல்லு நீ சொல்றதுலயே பயனுடைய சொல்லா சொல்லு. சொல் அற்க அப்படி சொல்லு. சொல்ல அற்க சொல்லாத. எதை சொல்லக்கூடாது, சொல்லில் பயன் தராத சொல்ல சொல்லாத. சரிங்களா. சப் ஆப்ஷன் டி. செயற்பாட்டு வினை தொடர் நம்ம அப்படியே முதல்ல ஒரு வீடியோ நம்ம வந்து பார்த்திருந்தோம். அதுல வந்து செயற்பாட்டு வினைக்குன்னு ஒரு ஃபார்முலா இருந்தது. முதல்ல என்னது அப்படின்னா செய்யப்படும் பொருள் இருக்கும். ரெண்டாவது யார் இருப்பா, எழுவாய் பக்கத்துல என்ன இருக்கும், ஆள் இருக்குமா, செயற்பாட்டு வினைக்கு ஆள் இருக்கும். படு பட்டதுன்ற விகுதியை கொண்டு என்ன செய்யும் அப்படின்னா முடிஞ்சிருக்கும். அப்ப அப்படி பார்த்தோம்னா இங்க ஒண்ணுமே இல்லையேங்க, எங்கேயுமே ஆள் இல்ல, படுபட்டது எதுவுமே இல்லைன்னா கொண்டாடப்பட்டது. சரிங்களா. சோ இங்க அந்த எழுவாய்க்கு பக்கத்துல எழுவாயே இல்லாம வந்திருக்கும், கை கொண்டாட பெற்றது அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இப்படி கொஸ்டின் நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம், நம்ம இப்படிதான் படிச்சிருப்போம். இளங்கோடிகள் சிலப்பதிகாரம் இயற்றினார், கபிலர் குறிஞ்சிப்பாட்டு இயற்றினார். இது ஒரு புது கொஸ்டின். குமணன் நடந்தான், அவன் தானே நடந்தான், இப்ப தன்வினை. நடத்தி வித்தான் அப்படின்னா புதுவின் சரி பிறவினை. அடுத்து பாருங்க, கிளைகள் சரியான தொடரை கண்டறி. கிளைகள் முறிந்து விழுந்தன தானே வரணும், கிளைகள் பன்மை. விழுந்ததுன்னு வரக்கூடாது, தப்பு. மரம் வேகமாக வளர்ந்ததுன்னு வரணும், தப்பு. குரங்குகள் மரத்துக்கு மரம் தாவின, கரெக்டா இருக்கு. யானைகள் குட்டிகளுடன் சென்றனன்னு வரணும். சோ அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கோவலன் காலத்தை சுட்டுக. கோவலன் மதுரை மாநகருக்கு செல்கிறான். மதுரை மாநகருக்குள்ள என்ன செய்யறான், போறான், செல்கிறான். கிரு கின்று ஆனின்று வந்துச்சுன்னா நிகழ்காலம். புல்வாய் நவி உலை ஆகியவற்றின் பெண்ணை குறிக்கும் சொல் பிணை. முதல்ல என்ன செய்யணும், நவ்வி பிணைனா என்னது அப்படின்றது நமக்கு தெரியணும். நவ்வினாலே நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் மானு அப்படின்னு சொல்லி. நவ்வினா கண்டுபிடிச்சிருப்போம் அப்படின்னா மான் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா. ஆக்சுவலி அது என்ன மான் அப்படிங்கிறது இருக்குது. சங்க கால தமிழ் சொற்கள். நவ்வினா மான், பிணைனா பெண்மான், உலைனானது அதுவும் சொல்றாங்க. சோ அதே மாதிரி உலைனா ஆண்மான், அதோட பெண்ணை குறிக்கக்கூடிய சொல் பிணை. புல்வாய் அப்படின்னா ஆண்மான், நவ்வினால ஆண்மான். இதெல்லாம் மேல கொடுத்திருக்கிறது எல்லாமே ஆண்மான். அப்ப அதனுடைய பெண்ணை குறிக்கும் சொல் பிணை. சரிங்களா. அழகுலாம் கோழிக்கு வரக்கூடிய இந்த பெட்டை இதெல்லாம் வந்து கோழிகளை குறிக்கக்கூடியது. அடுத்து பாருங்க, ஆ ஏ யா இந்த எழுத்துக்களோடு சேர்ந்து வினா குறியிடணும். ஏன்னா இது வினா சொற்கள். கரெக்ட் தானே. அவனா கேக்குறோமா, அவனோ. அடுத்து பாருங்க, அவன் தானே கேக்குறோமா, யாரு, ஏன், என்ன. இந்த வினா சொற்கள் பக்கத்துல என்ன செய்யணும், வினாக்குறி போடணும். ஏன்னா இது வினா சொற்கள். சோ ரெண்டுமே சரி. அடுத்து பிறை குறியை உள்ளடக்க பயன்படும் நிறுத்தற்குறி எதுன்னு பகர அடைப்பு குறி. இது நிறுத்தற்குறிகள்ல கேட்பாங்க. தேவனைய பாவனர் கூட்டு கிளவிய புனர்வாக்கியம் என்று எதை சொல்றாரு அப்படின்னா ஒப்புமைப்படுத்துதல சொல்றாரு. கம்பாரிசன் வந்து சொல்றாரு. ஒப்புமைப்படுத்துறத கூட்டு கிளவிய புனர்வாக்கியம்னு சொல்றாரு. அடுத்து பாருங்க, அடவி காடு. இது ஈஸியான வார்த்தை ஒண்ணுதான் கேட்டிருக்காங்க. பரியது கூர்கோட்டதாயினும் யானை வெறும் புலித்தா புரியும். கூர்கோட்டதாயினும் மிகுதி. அது என்னங்க சொல்ல வராங்க, அது என்ன அந்த திருக்குறள் என்னதான் சொல்ல வருது. பரியது கூர்கோட்டதாயினும் யானை வெறும் புலித்தா புரியும் அப்படின்றதுல என்னங்க சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா உருவத்துல ரொம்ப பெருசுங்க. பரியது பரினானது பரினா யானை. பரினா யானையா. பரியது கூர்கோட்டதாயினும் யானை வெறும் புலித்தா புரியும். உருவத்துல மிக பெரியதாகவும்
கூர்மையான தந்தங்களை கொண்டதாகவும் யானை இருந்தாலும் தன்னை விட உருவத்தில் சிறியதாக இருக்கக்கூடிய புலி ஊக்கத்தோடு தாக்கினா அஞ்சி போகும். பரி, யானை பெருசா இருக்கு, கூர்ந்து போட்டது அப்படின்னா சைஸ்ல பெருசு, கூர்னா இப்ப மிகுதி, சைஸ்ல பெருசா இருந்தாலும் யானை என்ன செய்யுமா, வெறும் புலி தாக்குறீன் அப்படின்னா மிகுந்த மன உறுதி ஊக்கத்தோட என்ன செய்யணும், ஒரு புலி தாக்கும் போது அஞ்சி நடிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து திருமால் குன்றம் உயர்நோங்கி நின்றது. இதுல ஒரு பொருள் பன்மொழி என்னங்க? திருமால் குன்றம், மால் குன்றம், உயர்ந்து ஓங்கியா அல்லது திருமாலா? ரெண்டுமே கிடையாது. இங்கே பாருங்க, நம்ம புத்தி இங்கதான் போகும். உயர்ந்து ஓங்கி ஒரு பொருள் பன்மொழி, உயர்ந்துனாலும் ஓங்கினாலும் ஒண்ணுதானே. சோ உயர்ந்து ஓங்கிய, ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க, ரெண்டு பொருள் கருத்து. இந்த கருத்துனா கருத்து அப்படின்னு நம்ம சினிமா பாட்ட பாடிப்போம். கருத்து அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா கோபித்து, சினந்து, இப்படி எடுத்துருக்காங்க பாருங்க கொஸ்டின். கிராய், கிராய்னா என்னன்னு பாருங்க, கருஞ்சேற்று நிலம், புற்காடு, புற்கரடு. கோரல், இதோ ஒண்ணு கேக்குறோம், கொள்ளல், கோரல். உரையல் அப்படின்னா பிணக்கு, மாறுபாடு. சோ இந்த கொஸ்டின் பேப்பர் படிச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய தமிழ் நாலேஜ் கிடைக்கும். அடுத்து பாருங்க, உதகை மருவு சொல்லனது உதக மண்டலம். உதகை அப்படிங்கறதே ஒரு மருவு, அதோட ஊர் பெயர் என்னது, உதக மண்டலம். அடுத்து பாருங்க, பிள்ளை திருத்துக. மனிதன் வளர்ச்சி, மனித மொழியின் வளர்ச்சியை கண்டு அது எவ்வளவு அருமையான கருவி என்பதை உணர்ந்தான். பிள்ளையை திருத்துப்பா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, மனிதன் மொழியின் வளர்ச்சியை கண்டு அது எவ்வளவுன்னு சொல்லக்கூடாது. மொழின்றதனுடைய சிறப்பு கருதி நம்ம அதை அதுன்னு சொல்ல மாட்டோம். ரெண்டாவது என்னன்னா, இங்க என்ன வந்திருக்கு, உயிரெழுத்து. உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும், அது எவ்வளவு அருமையான கருவி என்பதை உணர்ந்தான். இவனுக்கு வீடு ஒன்று அல்லது ரெண்டு இருக்கிறது. இதுக்குதான் நம்ம என்ன தெரியுமா, நல்ல தமிழில் எழுத வேண்டுமா ஃபாலோ பண்ணணும். அங்க இருந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்க. நம்ம பிரிலிம்ஸ்க்கு நல்ல தமிழ் எழுத வேண்டுமா பாக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 10% கம்மியா பார்த்தாலே போதும். இவனுக்கு வீடு ஒண்ணு இல்லைன்னா ரெண்டு இருக்கும், இவனுக்கு பிள்ளை ஒண்ணு இல்லைன்னா ரெண்டு இருக்கும். ஒன்று அல்லது ரெண்டு அப்படிதான் சொல்லணும், ஒன்றோ இரண்டோன்னு சொல்லக்கூடாது. இதுவும் நம்ம நல்ல தமிழ் எழுத வேண்டுமா கிளாஸ் எடுத்ததுல இதுல நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து கடற்கரை சாலை. கடற்கரையின் கண் உள்ள சாலை, இடப்பெயர்ல வந்திருக்கு ஒண்ணு. புதுமனையின் புகுவிழா, புதுமனையின் கண் புகுவிழா. இங்க பாருங்க, கடற்கரை சாலைன்னு கொடுத்துருக்காங்க. 7ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடல். கடற்கரையின் கண் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சாலைன்ட்டாங்க. அப்ப புதுமனை புகுவிழா, புதுமனையின் அந்த மனைக்குள்ள இருக்கக்கூடிய புகக்கூடிய விழா. இங்க பாருங்க, புதுமனையின் புகுவிழா. என்னங்க சொல்ல வரீங்க, புதுமனை அந்த இடத்துக்குள்ள போறோம். 3ஆம் வேற்றுமை உருவு என்னது, ஆள். புகுவதால் உண்டாகும் விழா. எப்படி, உரிமை குரல், உரிமைக்கு குரல். 4ஆம் வேற்றுமை உருவு ஐயால் பூ. பருத்தி துணி, பருத்தியால் ஆன துணி. அப்ப 3ஆம் வேற்றுமை உருவம் பயனும் உடன்தொகையே தொகையும். சரிங்களா, அப்படிங்கிறது முழுசா கொடுக்கல. ஆப்ஷன் சி. அடுத்து மானது யமன், மா வண்டு. இத வச்சு நம்ம போட்டிருக்கலாம் ஆன்சர். இளமை, மேன்மை, வண்டு, வயல், நண்டு இதெல்லாம் அவங்க கொடுத்திருந்தாங்க. அடுத்து நகர நகர வேறுபாடு. அன்னாள் அப்படின்னா அவள். உண்ணல் அப்படின்னா அர்த்தம், சாப்பிடணும்னு நினைச்சேன், உன்னால் நான் சாப்பிடலாம் நினைச்சேன், உண்ணல் நினைச்சேன். சாப்பிடலான்றது கிடையாது. உண்ணல் அப்படின்னா அர்த்தம்னா சாப்பிடலாம் என நினைத்தேன்னு சொல்றோம்ல, அந்த உண்ணல். உண்ணல் நினைச்சேன். முன்னாள் கணவர், முன்னாள் கணவர், முன்னாள் கணவர்னு சொல்லும் போதே முற்காலத்தில். முன்னாள் அப்படின்னா அர்த்தம் வீட்டுக்கு முன்னாடி அப்படின்னு அர்த்தம். என்னால் அப்படின்னா என்ன சொல்ற என்று சொல்லாள், என்னால் அப்படின்னு நினைக்க மாட்டா அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க, டேஸ் நாற்றி செய்யும் செல்லாத நாடில்லை, அந்நாட்டு வேற்று நாடு தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல். கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம், பழமொழி 400. வேண்டுவது நாற்றி செய்யும் செல்லாத நாடில்லை. இந்த பாடல இணை எழுத்து இடம்பெற்ற சொல்லுதுன்னு கேட்டிருக்காங்க. இணை எழுத்து என்னது, இக்குக்கு இங்கு, இச்சுக்கு இஞ்சு. இப்ப உதாரணமா சங்கம் வந்திருக்கா, கஞ்சம் வந்திருக்கா, இப்படி வர்றது. கண்டம் இப்படி வரணும். அதே மாதிரி இங்க வேண்டுவது, இங்க எல்லாம் பாருங்க எங்கேயாவது வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. கொஸ்டின் எப்படி எடுத்திருக்காங்க பாருங்க. சுட்டெழுத்துக்களை இடச்சுட்டுகள் என்றும் குறிக்கலாம். அகம்புறம் என சுட்டெழுத்துக்கள் நிற்கக்கூடிய இடத்தை பொறுத்து அது அமையும். அகப்புறம், அகம்புறம். சுட்டெழுத்து எங்க நிக்குதுங்கிறது இருக்குல்ல, அகச்சுட்டு புறச்சுட்டு.
அது எங்க இடத்துல நிக்குதோ அதை வச்சு அந்த அகச்சுட்டு, எந்த இடத்துல இருக்கோ அதை வச்சு புறச்சுட்டு. பக்கத்துல இருந்தா அண்மை, தூரத்துல இருந்தா செய்மை. சொல்றோம்ல, ரெண்டுமே சரி. தொல்காப்பியர் குறிப்பிடும் உவன் உவள் இதெல்லாம் இப்போதைக்கு கிடையாது. இதுக்கு பேர் என்னது அப்படின்னா, ரெண்டுக்கு நடுவுல, பக்கத்துக்கும் தூரத்துக்கும் நடுவுல இருக்கிறதுக்கு பேரு இடைநிலை சுற்று, செய்மைன்னு சொல்லுவோம் இல்லையா. அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கரெக்டா சொல்லணும்னா இடைநிலை சுற்று, ரெண்டுக்கு நடுவுல. ஆப்ஷன் பி. சொல் என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர், அந்த வினையை செய்தவர் அப்படிதான் நம்ம பார்த்திருக்கோம். சொல்லாண்மை, வினையாளனையும் பெயரை கண்டது. இங்க பாத்தீங்கன்னா எதிர்மறை தொழில் பெயர்னு கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? எக்ஸாக்டா சொல்லணும்னா இது எதிர்மறை தொழில் பெயராகவும் இது வரும். அடுத்து பாருங்க, அறியாத பையன். அறியாத அப்படின்னு சொல்லும் போது ஒரு எச்சம் அகரத்துல முடிஞ்சிருக்கு. அத ஒரு பையன்ற பெயர் சொல் நிறைவு செய்யுது. அப்ப பெயரச்சம், அது தெரிஞ்சு போச்சு. என்ன பெயரச்சம்? அறியாத பையன், தெருநிலை பெயரச்சம். அப்ப தெருநிலை பெயரச்சம்னா என்னது? அது நமக்கு தெரியணும்ல. பெயரச்சம்ன்றது பல்லு போன கிளவியோட சொல்லிடுவா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தெருநிலை பெயரச்சம்னா என்ன அப்படின்னா, ஒரு செயல், தெரியாத பையன், ஒரு வினை நடந்திருக்கு, காலம், இது எல்லாத்தையும் வெளிப்படையா காட்டுது. அறியாத பையன். சரிங்களா? இது பாத்தீங்கன்னா தெருநிலை பெயரச்சம்னு கொடுத்துருக்காங்க. சோ இந்த மாதிரியான கேள்விகள் என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இடம் பெறும். இதையும் நம்ம என்ன செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம எப்படி படிக்கணும்ன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப தெருநிலை பெயரச்சம்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும், அதுக்கான எடுத்துக்காட்டும் தெரியணும். சரிங்களா? ஒரு செயல் எல்லாத்தையுமே தெளிவா விளக்கணும். கண்ணன் ஓடி வந்தான் அப்படின்றதுல ஓடின்றது வினையச்சம். சோ தெருநிலை பெயரச்சம் அப்படின்றது என்னன்னா, அதை வெளிப்படையாக காட்டக்கூடியதாக என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். அப்ப குறிப்பு பெயரச்சம், அதை குறிப்பு வினையச்சம் அப்படின்னு சொன்னா, அப்ப தெருநிலை பெயரச்சம் அப்படின்னு சொல்லும் போது அது என்ன செய்யும்னா அப்படியே வெளிப்படையாக காட்டும். சரிங்களா? வந்து நின்றான், படித்து, அந்த மாதிரி அதெல்லாம் வினையச்சத்துல வரக்கூடியது. சிறிய கடிதம், சிறிய, பெரிய, சிறிய பையன், இதெல்லாம் குறிப்பு பெயரச்சம். எதையுமே வெளிப்படையா காட்டல இல்லையா? சோ முதல்ல அந்த பெயரச்சத்தோட டைப்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்ப தெருநிலை பெயரச்சம்னா என்ன, குறிப்பு பெயரச்சம்னா என்ன, சரிங்களா? இந்த மாதிரியான அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம என்ன செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப உங்களுக்கு கான்செப்ட் தெரியலன்னா இதை நீங்க எழுதவே முடியாதுங்க. தெருநிலை பெயரச்சம்னா என்ன அர்த்தம்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். வெளிப்படையா எல்லாமே தெரியணும். அந்த காலம் முதற்கொண்டு காலத்தை வெளிப்படையா காட்டும். பாடிய பாடல், பாடிய பாடலாம் எப்பயோ அந்த பெருசு பாடிட்டு போயிடுச்சு, காலம் தெரியுது. குறிப்பு பெயரச்சம், சிறிய கண், காலத்தை குறிப்பாக உணர்த்தும். சிறிய கண் குறிப்பு. அப்ப பாருங்க, சிறிய கடிதம், சின்ன லெட்டர் தான் வந்துச்சு, குறிப்பால மட்டும்தான் உணர்த்தும். எதிர்மறை பெயரச்சம், பொருள் எதிர்மறையாக இருக்கும். பாடாத பாடல், ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். சோ இந்த மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் பெயரச்சங்கள் இருக்கு. ஆங்கில சொல்லை கண்டறி, அலமாரி, லாந்தர், விளக்கு, துட்டு, இதெல்லாமே தமிழ் சொல், அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கொஸ்டின் இப்படியும் இனி அடுத்த இதுல கேட்கலாம், இதுக்குள்ள இருந்தும் மாத்தி கேட்கலாம். சோ இதே நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. உயில் என்ன கிடையாது அப்படின்னா தமிழ் சொல் கிடையாது. அப்ப உயில் என்பதன் தமிழ் சொல் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். சரிங்களா? அதுவும் கூட என்ன செய்யலாம், கொஸ்டின் கேட்கலாம். உயில் என்னதுன்னா ஆவணம், உயிர் ஆவணம் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது இறுதி முறி. இது எக்ஸாக்டா சொல்லணும்னா இதான் இறுதி முறி அல்லது விருப்புறுதி ஆவணம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா எதிர்ச்சொல் பொறுத்து. அணுகு, நெருங்குறது, அதோட எதிர்ச்சொல் விலகு. ஐயம், டவுட், தெளிவு. ஊக்கம், சோர்வு. உண்மை, பொய்மை. ஈஸியானது இது ஒண்ணுதான். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவும். நாங்க எந்தைனானது எங்கப்பா, முந்தைனா உங்கப்பா. ஆப்ஷன் ஏ. அடுத்து பிழையான தொடரை கண்டறி. போர்க்களத்தில் வீரர்கள் நீர் அருந்தினர். போர்க்களம், போர்க்களம் கரெக்ட் தான். போர்க்களத்தில் தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே அப்படின்னு சொல்லும். அந்த களம் போர்க்களத்தை குறிக்குது. களம்னா பாத்திரத்துல தண்ணி குடிச்சாங்க. சோ இது சரி. அவங்க கொஸ்டின் கேட்டிருக்கிறது தப்பா இருக்கிறத கண்டுபிடி. அரசாணையை கண்டதும் ஆணைகள் காட்டுக்குள் விடப்பட்டன. ஆணை, யானையத்தான் என்ன சொல்றோம், பேச்சு வழக்குல யானைன்னு சொல்றோம். ஓகே. குறைவில்லாமல் உண்ட நாய் குறைத்தது. நாய் குறைக்கிறது, ரெண்டுமே ரைட் தானே. ரகர ரகரம், நகர நகரம், லகர லகரம் பத்தி இந்த இடத்துல பேசியிருக்காங்க. பெருமழையை கண்டது மக்கள் மலைத்து போய்விட்டனர். பெருமழை, மழையை பார்த்து பயந்துட மாட்டாங்க. பெருமழையை கண்டது மக்கள் மலைத்து போனாங்க. ஆப்ஷன் டி தான் தவறு. அடுத்து பாருங்க, அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல். அன்பு இல்லாத இதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம வள்ளுவர் சொல்லுவாரு, அன்பு இருக்கக்கூடிய உடல் தான் என்னது அப்படின்னா உயிர். உடல், உயிருள்ள உடல். மத்தது என்னது, உயிரற்றது. அன்பு, அன்பின் வழியது உயிர்நிலை. அக்தி இல்லா இருக்கு, என்புதோல் போர்த்த உடம்பு. அதான் சிம்பிளா சொல்லணும்னா அதான். அப்ப இதுல எது ஆன்சரு? அன்பு இருக்கிறதா உயிருள்ள உடல். இது கரெக்டா தானே கொடுத்திருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, தவறான ஒன்றை தேர்வு செய்யணும்னு கொடுத்திருக்காங்க. அன்பு இல்லாதது உயிரற்ற உடல், கரெக்ட் தான். அன்பு இல்லாதது
உயிரற்ற உடல் அப்படின்றத விட அது எப்படி திருக்குறள்ல சொல்லியிருப்பாங்கன்னா என்பு தோல் போர்த்த உடம்பு, அது வெறும் எலும்பு மேல தோல் பொருத்திருக்கு. பட் இதுவுமே கரெக்டான பொருளை தான் தரும். பட் இதை ஆன்சரா கொடுத்திருக்கிறாங்க. அன்பு உடையவர்கள் தம்முடலும் பிறக்கே, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர்னு சொல்லுவாங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கேன்னு சொல்லுவாங்க. இது சரி. அன்பில்லாதவர்கள் எல்லா பொருளும் தமக்கே தான் சொல்லுவாங்க. அன்பில்லாதது உயிரற்ற உடல், எலும்பு தோல் பொருத்திய உடம்பு, அதை டார்கெட் பண்ணி இதை ஆன்சர்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அன்றை ஒளிய விடல் அப்படின்னு வள்ளுவர் எதை சொல்றாரு? அது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. அன்றே ஒளிய விடல். இப்படி என்ன செய்யலாம் அப்படின்னா திருக்குறள் கேள்வி கேட்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது பாத்தீங்கன்னா நடுவு நிலைமையில இருக்கும். நன்றே தைனும் நடுவிகந்தா மாக்கத்தை அன்றே ஒளிய விடல். தீமை எதுவும் தராமல் நமக்கு நன்மையே திறந்தாருனாலும் நேர்மை தவறி ஒருத்தர் இருந்து வரக்கூடிய செல்வத்தை கிடைச்ச உடனே அதை நம்ம கைவிட்டுறணும். அது நமக்கு நல்லதாவே தான் இருக்கும். ஆனாலும் நேர்மை தவறி நம்ம கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா அது என்ன செய்யணும்? அன்னைக்கே கொடுத்துடணும். அதான் அந்த ஆப்ஷன் சி. கிளைஞரை அளக்கும் கோள். திருக்குறள் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. கிழங்கரை அளக்கும் கோள். சோ இந்த மாதிரி கேள்விகள் வரும். சரிங்களா? கேட்டிடும் உண்டதோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் போல். ஒருவருக்கு வரக்கூடிய துன்பத்துல ஒரு நன்மை இருக்கு. அந்த துன்பம் ஒருத்தருடைய உறவினர்களின் நண்பர்களினுடைய உண்மையான அன்பை நீட்டி அளந்து பார்க்கக்கூடிய கருவி. சரியா? நமக்கு வரக்கூடிய துன்பம் தான் நம்ம உறவினர்களை அளக்கக்கூடிய கோள். இடுக்கண் களையும் நட்பு. துன்பத்தை களையக்கூடியது உடுக்கை இழந்தவன் கை போலாங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. அந்த ட்ரெஸ்ஸுக்கு அவன் டக்குன்னு கையை எப்படி தூக்குதோ அதே மாதிரி அந்த நம்மளுடைய துன்பம்னு வரும்போது நட்பு ஓடி வரும். நட்பாங்கிழமை, கீழ்நிடா நட்பு, இதெல்லாம் இதுல கொடுக்கல. கிளைஞரை அளக்கும் கோள் நமக்கு வரக்கூடிய துன்பம் தான். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த அருணகிரிநாதர்லாம் அந்த இசைக்கருவிகள்ல கொடுத்திருப்பாங்க. திருப்பூர்ல அருணகிரிநாதர் தப்பாட்ட இசை குறித்து பாடியிருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா புலியை போன்ற கருப்பு மஞ்சளுமாக வண்ணக்கோடுகளிட்டு வீர தப்பு இசை கேட்டுற அப்படி சொல்லியிருக்க மாட்டாரு அருணகிரிநாதர். தட தட ஏதோ சம்திங் ஒரு பாடலோட சொல்லியிருப்பாரு. சோ கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்த தென் திராவிட மொழிகள் எது 9ன்னு பார்த்தோம் இல்லையா? அதுல பாருங்க தமிழ், கன்னடம், மலையாளம், குடகு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ அந்த தென் திராவிட மொழிகள் நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா அந்த திராவிட மொழிகள் தொடர்பான அந்த விஷயங்கள் நம்ம கண்டிப்பா படிக்கணும். ஏன்னா திராவிட மொழிகள் நமக்கு சிலபஸ்ல எப்படி கேட்டாலும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதை எழுதக்கூடிய ஒரு பார்ட். சரியா? சோ முதல்ல தென் திராவிட மொழிகள் என்னன்னு தெரியணும். தமிழ், மலையாளம், கன்னடம், துளுவம், அதோட படுகா, இருளா, கோடா, தோடா, குடகு இதெல்லாம் சேர்த்து நம்ம சொல்லணும். சரிங்களா? கூயி எல்லாம் கிடையாது. குரூப் மால்தோ பிராகு எல்லாம் கிடையாது. தெலுங்கு என்ன கிடையாது. தென் திராவிட மொழி கிடையாது. சோ ஆப்ஷன் பி மட்டும் தான் கரெக்ட். கண்ணதாசன் குறித்த பின்வரும் கூற்றுகள் 1949 கலங்காதிரு மனமே அவர் தான் எழுதினார். அதுலதான் அவர் திரைப்பட பாடலாசிரியர். அதுதான் இயேசு காவியம் என்ற நூலுக்காகவா சாகித்ய அகாடமி வாங்கியிருப்பாரு? கண்ணதாசனுடைய சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் எது? கண்ணதாசனினுடைய சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் கவியரசு கண்ணதாசன் அப்படின்னு அவரை சொல்லுவோம். கவியரசு அப்படின்ற சிறப்பு பெயராலும் அவர் அழைக்கப்படுறாரு. சோ அப்ப 1, 3 மட்டும் சரி. சரிங்களா? சோ இங்கே என்ன செய்யுது அப்படின்னா ஆப்ஷன்ஸை நம்ம கரெக்டா செக் பண்ணி போடணும். அடுத்து பாருங்க வேலுநாச்சியார் கச்சேரி. இந்த தமிழ், உருது, பிரெஞ்சு இதெல்லாமே ஸ்கூல் புக்ஸ்ல அப்படியே இருக்கு. சரிங்களா? அந்த நம்ம அரசியாரினுடைய பன்மொழி திறமை தான் நமக்கு உதவியா இருந்திருக்குன்னு சொல்லி புகழ்ந்து பேசுவாங்க அரசியார. அடுத்து பாருங்க ஈவில் டியூர் அப்படின்றது என்னன்னா கெடுக்கிறது. ஈவில்னால கெடுக்கிறது. அதை வச்சு நம்ம இந்த ஆப்ஷனை போடணும். அடுத்து பாருங்க ஓம்னிசென்ட் அப்படின்றது எல்லாம் அறிந்த நிலையில எல்லாம் தெரிஞ்ச மேதாவி மாதிரி பேசுறது. மறு ஆய்வு மனு, ரிவ்யூ பெட்டிஷன், சீராய்வு மனு போட்டாங்க. உவமைகளுக்கு ஏற்ற சரியான பொருள். ஆண்டிகள் கூடி மடங்கட்டினது மாதிரி. அது நடக்கவே நடக்காது. அவங்களே ஆண்டி, அவங்க ஒண்ணுமே கிடையாது. அவங்க எப்படி மடம் கட்டுவாங்க? அது இல்லாத ஒரு விஷயத்த பத்தி பேசுறது. வெறுங்கையில முளம் போடுறது. ஆத்துல கரைச்ச புளி மாதிரி அது வேஸ்ட்தான். கரடி பிறை கண்டது மாதிரி. கரடி எங்க போய் பிறையை பார்க்காது, ரொம்ப ரேர். உள்ளீடற்ற புதர் போல அப்படின்னா அது போலி. சரிங்களா? புதர்னாலே நல்லா உள்ளீடுதான் இருக்கும். அப்போ உள்ளீடற்ற புதர் மாதிரினா அது போலி. ஆப்ஷன் ஏ. நீர்மேல் எழுத்து போல. கல் மேல் எழுத்துதான் நிலை பெற்று நிற்கும். தண்ணி மேல எழுதுங்க அது ஓடிடும். நிலையற்ற தன்மை. ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க மரபு தொடர். காணல் நீர். காணல் நீர் என்ன சொல்லுவோம்? கிடைக்காத ஒண்ணு. அதை பார்க்காது. அதை நமக்கு அப்படியே தூரத்துல இருக்கும்போது நமக்கு காணல் பாக்குற மாதிரி தெரியும். அது கையில கிடைக்குமா? கிடைக்காது. கரையேறது. துன்பத்துல இருந்து வெளியில வரணும். கை கழுவுறது. விட்டு தொலை அப்படின்னு சொல்லுவாங்க. விட்டுறது. குரங்கு பிடியா புடிச்சுக்கிட்டு தொங்குற அப்படின்னு உறுதியாக பட்டுறது. கடுக்காய் கொடுத்தல் அப்படின்றது என்னன்னா ஏமாத்துறது. கடுக்காய் கொடுத்தல்.
அது என்னங்க அது நீங்க வந்து புதுசா சொல்றீங்க? இதுவுமே வந்து நிறைய பேர் கேள்விப்படாத ஒரு பழமொழியாக இருக்கும், கடுக்காய் கொடுக்கறது அப்படின்றது. சோ வந்து இதே என்ன செஞ்சிருக்காங்கன்னா கொஸ்டினா கொடுத்துருக்காங்க, கடுக்காய் கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம்னா ஏமாத்துறது. பேச்சு வழக்குல சொல்ல கடுக்காய் வந்து ஒரு மரம் விளக்கி, இதை சாப்பிட்டா வயிறு முழுக்க சுத்தமாயிரும். அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா வயதை குறைத்து நீண்ட ஆயுள் தரக்கூடிய ஒரு காயகல்பமாக இது வந்து கருதப்பட்டாலும் பேதிக்கு கொடுக்கறது மாதிரி நம்ப வச்சு ஏமாத்தி நயவஞ்சகம் செய்யறத கடுக்காய் கொடுத்துட்டியான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பேதி மருந்து, ஆனா இது சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு இளமையா இருக்கலாம்னு சொல்லி என்ன செஞ்சிருவாங்க, தள்ளி விட்டுருவாங்க. அடுத்து பின்வரும் பழமொழிகள் உணர்த்திடும் சரியான பொருள். எருக்கட்டாருக்கும் எட்டே கடுக்காய், இளம்பிள்ளை தாய்க்கும் எட்டே கடுக்காய். இதுல என்னங்க சொல்ல வராங்க? இதுதான் இங்க விஷயம். இந்த பழமொழி என்ன வேளாண்மை சார்ந்ததா? இது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு பழமொழி அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது, ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்காது. சோ எருக்கட்டாருக்கும் என்னது, எட்டே கடுக்காயம். மலச்சிக்கல் பிரசவத்திற்கு பிந்திய உடல்நலத்திற்கு கடுக்காயினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடிய ஒரு பழமொழியாக இருக்கும். எருக்கெட்டார்னா என்னதுன்னா மலச்சிக்கல் கொண்டவர்களை குறிக்கக்கூடிய ஒரு வேர்டு. சோ இது கரெக்ட். அதே மாதிரி கடுக்காய் மலச்சிக்கலுக்கு சிறந்த மருந்து. இளம் பிள்ளை தாய்க்கும் எட்டே கடுக்காய், பிள்ளை பெற்றவங்களுக்கு என்னது கடுக்காய் சுருங்க வைக்கிறது. சோ இது வேளாண்மை சார்ந்த பழமொழி கிடையாது. சோ அப்ப ஏ மட்டும் தான் தவறு, மற்றதெல்லாம் சரி. அடுத்து போர்டு அரசினர் இவரிடம் இருந்து வரும் முக்கிய கடித குறிப்புகளின் பதிவேடு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாவட்ட ஆட்சியர் அந்த பேராகிராஃப்ல இருந்து கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தை. அபுலுமினியா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா மனநோய், மேனியானாலே நோய், அதை ஞாபகம் வச்சு இது ஆன்சர் போட்டிருக்கலாம். நாட்டிக்கல் மைல் தான் என்ன அர்த்தம்? 1852 மீட்டர் ஒரு நாட்டிக்கல் மைல்ன்றது. நாட்ரிக் ஹரோசன் அப்படின்றது என்னது? மணல் தொடுவரை. நாபோனைஸ் அப்படின்னு சொல்றது என்னதுன்னா மழை புயல் காற்று. நலாட் அப்படின்னா நெப்டியூனினுடைய துணைக்கோள். சோ அதையும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க நானோ டெக்னாலஜி. நானோ டெக்னாலஜினா என்னது? மீன் தொழில்நுட்பம். பயோடெக்னாலஜி உயிர் தொழில்நுட்பம். ஸ்பேஸ் விண்வெளி. இன்டலெக்சுவல் அறிவாளர். ப்ரோஸ் பயோ அதிர்ச்சி அடைதல். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிசீஸ்ல இருக்கக்கூடிய வேர்ட்ல இருந்து இதெல்லாம் எடுத்திருக்காங்க. சோ இதுக்கு நம்ம கலைச்சொற்கள் கண்டிப்பா படிக்கணும். பட் இந்த டிஐபிஆர் கலைச்சொற்கள் பார்த்தாலே மேக்சிமம் எழுதலாம். பார்ட்டர் அப்படின்றது என்னது? பண்டமாற்று. பார்கெயின் பண்ணாதனா பேரம் பேசுறது. இது ஈஸியா தெரிஞ்சு போகும். இதை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னா போட்டுடலாம். ஆனா இங்கேயும் ஒரு ஆப்ஷன் அதே மாதிரி இருக்கு, 4ன்றது 2வது இடத்துல இருக்கு. பேட் டெப்ட் அப்படின்னா அர்த்தம்? பேட் டெப்ட் வாராக்கடன். அக்யூரி அப்படின்னா கைப்பற்றப்பட்ட நிறுவனம். சோ ஆப்ஷன் சி.